பொங்கல் திருநாளன்று நடைபெற இருந்த பட்டய கணக்காளர் தேர்வுகள் தேதி மாற்றம். எம்பி சு வெங்கடேசனின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக இன்று விடுமுறை அளிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த பருவத் தேர்வு ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கை எதிரொலியால் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை. கருத்து மோதல் இருந்தால்தான் அங்கு ஜனநாயகம் உள்ளது என அர்த்தம். அதிமுக கூட்டங்களில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம். கடும் அமளிக்கிடையே தொடங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அதானி ஊழல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்க உள்ளதாக தகவல். துணை முதல்வர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் பொறுப்பேற்க வாய்ப்பு. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தமக்கு தந்தையை போன்றவர். ஏ.ஆர். ரகுமானுடன் பணியாற்றிய மோகினி டே விளக்கம். A.R. Rahman. I respect him a lot. He's just like my father. He's actually a little bit younger than my dad, and his daughter is exactly my age, I think. And we have a lot of respect and love for each other. Please be kind and respect our privacy. It's a personal matter and it's painful. QR கோட் வசதியுடன் புதிய பான் கார்டுகள் பொதுமக்களுக்கு விநியோகிக்க மத்திய அரசு முடிவு. அமைச்சரவை கூட்டத்தில் பான் 2.0 திட்டத்திற்கு ஒப்புதல். நடப்பு ஆண்டில் 15 பொருட்களின் விற்பனையை நிறுத்திய ஆப்பிள் நிறுவனம். ஐபோன் 13, M2 மேக் மினி, M3 iMac, MacBook Air, M1 விற்பனை இல்லை என அறிவிப்பு.